சார். இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதாவது தேமுதிக, இப்படிப்பட்ட நிலையைத்தான் அடையும் என்பதை நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். ஏனென்று சொன்னால், இந்த மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவையும் இணைத்த வைகோவினுடைய அசைன்மெண்ட்டு அல்லது அவருடைய பணியே திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்காக, ஜெயலலிதாவை மீண்டும் ஆட்சிக்கு வரச் செய்வதற்காக அவர் செய்த வேலைகள்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை தேமுதிகவிற்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படித்தான் நடக்கும் என்பதை ஏற்கனவே கேப்டன் ஒரு இடத்துல நான் கூறியிருந்தேன். அதையும் மீறி இதை செய்ததனுடைய விளைவு இன்றைக்கு 2.4% தேமுதிகவுடைய வாக்கு வங்கி அடியோடு சரிந்துவிட்டது. நான் கூறும் பொழுது இதைத்தான் சொல்வார்கள், கற்பூரம் எப்படி காற்றிலே வைக்கப்படுகின்ற பொழுது நமது கண்களுக்கே புலப்படாமல் அந்த கற்பூரம் கரைந்து விடுமோ, அதுபோல் இன்றைக்கு கட்சியில் இருக்கின்ற ஒரு சில நிர்வாகிகள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேறிவிட்டார்கள் என்பதையே இந்த தேர்தலின் முடிவு காட்டுகிறது. அதே சமயத்தில் தேமுதிகவை பொறுத்தவரையிலும் தேமுதிகவில் இருந்த தொண்டர்களும் தமிழக மக்களும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தேமுதிகவும் அணி சேர வேண்டும் என்பதை விரும்பினார்கள். ஆனால் அதற்கு மாறாக மக்களுடைய தொண்டர்களுடைய கருத்துக்கு மாறுபட்டு அவர் எடுத்த முடிவுதான் இன்றைக்கு தேமுதிகவை அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. இது ஒரு வகையிலே நாம் வளர்த்த இந்த இயக்கம் இப்படி ஆகிவிட்டது என்கின்ற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த நிலையை வைகோவால் தான் இந்த நிலை தேமுதிகவிற்கு ஏற்பட்டுள்ளது என்பதை கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம், அதாவது இப்பொழுது மீதம் இருக்கின்றவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக பலரும் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு, அன்றைக்கு உங்களை எல்லாம் நாங்கள் தவறாக நினைத்தோம், ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு தான் சரியாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இனியாவது கேப்டன் அவர்கள் நல்ல ஒரு முடிவை எடுத்து தேமுதிகவை கொண்டு செல்ல வேண்டும். இனியும் அவர் வைகோவின் பெயர்ச்சியை கேட்டுக்கொண்டு சென்றால் நிச்சயமாக தேமுதிக என்கின்ற கட்சியே தமிழகத்தில் இனி இல்லை என்கிற நிலை ஏற்படும். அதைவிட ஒரு கொடுமையான விஷயம், 2006 கேப்டன் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது விருத்தாச்சலத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்கின்ற பொழுது டெபாசிட்டை இழக்கின்ற அளவிற்கு இந்த கட்சி பலமிழந்து போயிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டுமே ஒழிய வேறு யாரையும் இதில் குறை கூற முடியாது.